ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ் யூ நாலேஜ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம தமிழ்நாடு சிலபஸோட 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 1ல் இருக்குது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டோம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அதுதான். அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம், உள்ள டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? நம்ம இந்தியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் மெயின் பவர்ஸ், அதாவது முக்கியமான பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து சுப்ரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இல்லையா? ஸோ அங்கே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 52 to 78 அண்ட் பார்ட் 5ல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி, அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி சொன்ன போல் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான் இல்லையா? டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதனால் அதாவது நிறைய கேரக்டர்ஸ், அதாவது நிறைய ஆஃபீஸர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட், ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பவர்ஸு, குவாலிஃபிகேஷன், டேர்ம்ஸ், எப்படி எலெக்ட் பண்ணணும், அவங்களோட எலெக்ஷன், ஸோ அதோட மேனர், ஸோ எப்படி ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப வாஸ்ட்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வர சான்ஸ் இல்லை இல்லையா? ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மொத்தம் 3 ஆர்கன்ஸ் இருக்குது. அதாவது 3 பில்லர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இதுதான் மெயின் 3 ஆர்கன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ப்ரைம் மினிஸ்டர்ஸோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஹெட்டு தான் ப்ரைம் மினிஸ்டர் இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சரில் பார்லிமெண்ட் வருவாங்க. ஓகேங்களா? இந்த பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது, நமக்கு தெரியும், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதாவது அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸுங்கிறது இந்த ராஜ்யசபா. ஓகேங்களா? அடுத்து லோக்சபாங்கிறது லோக்சபா. ஸோ இதில் மொத்தம் 238 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க, 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க இங்கே ராஜ்யசபாவில். லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 543 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து ஜுடிஷியரி பார்த்தோன்னா கோர்ட்டு தான், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அது போக 27 அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் யூனியன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிரசிடெண்ட் தான் மெயின் இல்லையா? ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பிரசிடெண்ட் தான் மெயின். ஸோ இவரோட நேம் இல்லாமல், இவரோட அசன்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எல்லாத்துலேயுமே எக்ஸிக்யூட்டிவ்லேயும் சரி, லெஜிஸ்லேச்சர்லையும் சரி. ஜுடிஷியரி இஸ் அ இண்டிபெண்ட் பாடி இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரசிடெண்ட்டோட நேமில் தான் எல்லாமே நடக்கும். இவரை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது போக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியும் பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கமாண்டர், ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் தான். அண்ட் அதுக்கு அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்ஸ்டிடியூட்டிங் த ஜுடிஷியரியிலையும் இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மொத்தமாக எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பவரும் யூனியனோட எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பவரும் பிரசிடெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாகவோ இவரோட சபார்டினேட் மூலமாகவோ இவர் ஆக்ட் பண்ணிக்கலாம். இது ஆர்டிக்கல் 53ல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்து வந்து இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட் ஆகிறதுக்குரிய அந்த தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் யூனியன்லேயோ ஸ்டேட்லேயோ லோக்கல் கவர்மெண்ட்லேயோ எந்த ஒரு ஆஃபீஸர்ஸையும் அவர் நடத்தக்கூடாது. அதாவது வேறு ஒரு பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும்போது வேறு ஒரு ஆஃபீஸில் இருந்தாருன்னா அதை வந்து ரிசைன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு லோக்சபாவில் மெம்பர் ஆகிறதுக்குரிய அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இவர்கிட்ட இருக்கணும், பிரசிடெண்ட் கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் பிரசிடெண்ட் ஆகும்போது அந்த நேமை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 எலெக்டர்ஸாவது ஓகே இவரை வந்து பிரசிடெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்டோரல் காலேஜில் அட்லீஸ்ட் ஒரு 10 எலெக்டர்ஸாவது இவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அது தவிர்த்து மற்ற அவரோட சப்போர்ட்டிவ்ஸ் இல்லாமல் மற்ற மெம்பர்ஸ் இருப்பாங்களே எலக்டோரல் காலேஜில் அவங்கலேருந்து. அதுக்கப்புறம் இவர் வந்து பிரசிடெண்ட் ஆனார் அப்படின்னா பார்லிமெண்ட்லேயோ லோக்சபாலேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ எந்த ஒரு மெம்பர்ஷிப்பும் அவருக்கு இருக்கக்கூடாது. அந்த சீட் வேக்கண்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கலி. அவர் வந்து பிரசிடெண்ட்டுங்கிற ஆஃபீஸ் அசியூம் பண்ணும்போது அவரோட சீட் வந்து வேக்கண்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இவரை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் வச்சு தான். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபா எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட்ஸோட எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி இருக்கு இல்லையா, அண்ட் புதுச்சேரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களை வச்சு தான் எலக்டோரல் காலேஜில் இருக்கக்கூடியது இவங்களாம் தான். ஸோ இவங்களை வச்சு தான் வந்து பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் நடக்கும். ஸோ இவங்களை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக தான் நடக்கும். பை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக தான் வந்து இவரோட எலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோ வந்து ஓத் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த உறுதிமொழி பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து யார் முன்னாடி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் முன்னாடி தான் பிரசிடெண்ட் வந்து ஓத் எடுப்பாங்க. இவரோட டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டேர்ம். அண்ட் இவரை வந்து ரீஎலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை வந்து ரீஎலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பிரசிடெண்ட்டோட பவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இவரோட பவர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர், மிலிட்ரி பவர்ஸ், டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, இவர் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த யூனியன். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பிரசிடெண்ட்டோட நேமில் தான் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ அவருக்கு தான் எல்லா பவர்ஸும், மோஸ்ட் ஆஃப் த சுப்ரீம் பவர்ஸ் அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் தான் மெயின் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வெஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட்டோட கையில் தான் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 77 படி எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ், எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் யூனியனில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் பிரசிடெண்ட்டோட நேமில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அது போக மோஸ்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரசிடெண்ட் தான் பண்ணுறாரு. நம்ம ப்ரைம் மினிஸ்டரை கூட, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, எலெக்ட் பண்ணி ப்ரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுறாங்க. ப்ரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறது யார், அந்த அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோஸ் பிரித்து கொடுக்குறாங்க. போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறது அந்த மினிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஷியல், இது எல்லாமே பிரித்து கொடுக்குறது, அந்த போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே பிரித்து கொடுக்கறது ப்ரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் அந்தந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்தந்த போர்ட்ஃபோலியோ மினிஸ்ட்ரிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் இந்த அட்வைஸ் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாருன்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், அப்புறம் அட்டர்னி ஜெனரல், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், த சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்.
ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதோட சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர்ஸ்லேருந்து ஹை கமிஷனர்ஸ் எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது நம்ம பிரசிடெண்ட் தான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மக்களை எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக, அதாவது எஸ்சி எஸ்டிஸ்க்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கு இல்லையா நம்ம கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, வெல்ஃபேர் எல்லாமே பீப்புளுக்கு இருக்குதா அப்படின்ட்டு எல்லாமே பார்க்குறதுக்காக, அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக சில கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க எஸ்சிஸ் எஸ்டிஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக. ஸோ இந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் தான். ஸோ அது போக பிரசிடெண்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் ஏர், வாட்டர், அதாவது ஏர், நேவி அண்ட் ஆர்மி இல்லையா. ஸோ இவங்களோட சீஃப்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது நம்ம பிரசிடெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிரசிடெண்ட் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த யூனியன் பார்லிமெண்ட். யூனியன் பார்லிமெண்ட்டோட மெயின் ரோல் வந்து பிரசிடெண்ட் தான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட்டு செஷன் நடக்கும் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட்டு செஷனில் ஜென்ரல் அட்ரஸ், அதாவது அட்ரஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அட்ரஸ் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது இயர், நியூ இயர் ஓப்பன் ஆகுது. அந்த நியூ இயரில் ஃபர்ஸ்ட்டு செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்களே. இப்போ 2020 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட ஃபர்ஸ்ட்டு செஷனை வந்து அட்ரஸ் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக தான் இருக்கணும். அவர் தான் பிகின் பண்ணி வைப்பாங்க. அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ரோல் அவருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாட்சியில் அரசன் போய் அமரும்போது, அவரோட அரியணையில் போய் அமரும்போது ஒரு ஸ்பீச் கொடுப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரோல் தான் பிரசிடெண்ட்டோட ரோல். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு செஷன் மட்டும் கொடுத்தா போதாது, ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாவது அங்கே வந்து அவர் அட்டென்ட் பண்ணணும், செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும் பார்லிமெண்ட்டில். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பில் வந்து பாஸ் ஆகி, அதாவது 2 ஹவுசஸ்லேயும் பாஸ் ஆகி தான் வந்து கடைசியாக பிரசிடெண்ட்டோட அசன் படி அது வந்து ஆக்டாக மாறும், லாஸ் ஆஃப் ஆக்டாக மாறும். சப்போஸ் அவர் ப்ரெசன்ட் வந்து அசன் கொடுக்கல, அதாவது அந்த பில்லில் வந்து அவருக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா அவர் சைன் பண்ண மாட்டார். ஸோ அந்த பில் வந்து பெண்டிங் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பெண்டிங்காக இருக்கிற பில்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டோட டேபிள்லேயே இருந்துடும் இல்லையா. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஹவுசஸ்க்கு, ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலுமே, அதாவது எந்த ஒரு பில்லாக இருந்தாலுமே இவரோட அசன் படி தான் ஆக்டாக மாறும். எல்லா பில்ஸையும் வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஃபைனலி தே வில் கெட் த அசன் ஃப்ரம் த பிரசிடெண்ட் இல்லையா. ஸோ ஆனால் இந்த மணி பில் மட்டும், ஓகேங்களா, இந்த மணி பில் இருக்கு இல்லையா, இந்த மணி பில் மட்டும் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது வித்தவுட் ஹிஸ் அப்ரூவல். பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் மணி பில்லை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிரசிடெண்ட்டை வந்து செஷன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, அந்த செஷனை முடிக்கிறதுக்கான பவர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஹவுசஸ்னாலும், போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு செஷனையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது, அதாவது டெர்மினேட் பண்ணக்கூடிய பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோக்சபாவை டிசால்வ் பண்ணுறதுக்கான பவரும், அதாவது அவங்க டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்சியை கலைக்கிறது இல்லையா, அந்த லோக்சபாவை டிசால்வ் பண்ணுறதுக்கான பவரும் பிரசிடெண்ட் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபாலேருந்து ஒரு 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது எந்தெந்த துறையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ், இந்த துறைகளில் இருந்து தான் வந்து ராஜ்யசபாவுக்கு அந்த 12 மெம்பர்ஸை பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் லோக்சபாவில் 2 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணணும் இல்லையா, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து. ஸோ அந்த கம்யூனிட்டியோட சஜஷன் படி வந்து பிரசிடெண்ட் வந்து அந்த 2 ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸை வந்து லோக்சபாவில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் இவரோட ஃபினான்ஷியல் பவர் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல தான் மணி பில்லை மட்டும் பார்லிமெண்ட்டில் இவரோட அப்ரூவல் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, இவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே போல் ஹவவர் ஆனுவல் பட்ஜெட்டை யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணாலும் இவரோட அப்ரூவலில், அதாவது இவரோட பெர்மிஷனில் தான் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த ஆனுவல் பட்ஜெட்டையே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவர் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இதுவும் வந்து பிரசிடெண்ட்டோட இதுபடி தான் நடக்கும், அவரோட பெர்மிஷன் படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் கண்டிஜென்சி ஃபண்ட். இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம அமௌண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஃபண்டை கண்டிஜென்சி ஃபண்ட், ஓகேங்களா. அதாவது பட்ஜெட்டில் இல்லாத ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட்டை எடுக்கக்கூடியது. சப்போஸ் ஒரு ஃப்ளட் ஆர் இந்த மாதிரி வர டைமில் நம்ம அதுக்காக பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி எடுக்கக்கூடிய பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது, வேறு யாரும் எடுக்க முடியாது. எந்த ஒரு ஃபண்டை வந்து கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் பிரசிடெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மானியம் கூட பிரசிடெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது, அவரோட பெர்மிஷன் வேணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். ஒரு 5 இயர்ஸ் டேர்மில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த ரெவென்யூஸை பிரித்து கொடுக்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியது தான் ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனுமே அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 72 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையோ பனிஷ்மெண்ட்டையோ வந்து காலம் நீட்டுறது, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இன்னும் 2 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 இயராக தண்டிக்கிறது, இல்லை அதை ஷார்ட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்டென்ஸ் டு டெத் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணுறதோ இல்லை நீட்டிக்கிறதோ அது வந்து பிரசிடெண்ட் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஆஃப் லா ஃபார் எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் ஆர் ஷீ பவர். அதாவது அவரோட பவர்லேருந்து, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து கோர்ட்டுக்கு எந்த ஒரு ஆன்சரபிளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரசிடெண்ட்டுக்கு, அவரோட டியூட்டியை தான் அவர் செய்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால் கோர்ட்டுக்கு வந்து பதில் அளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சில வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி நடக்கும்போது பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம், அதாவது ரிமூவ் பண்ணலாம் பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில். அதுக்கப்புறம் மிலிட்ரி பவர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான், ஹீ இஸ் அ சுப்ரீம் கமாண்டர் இல்லையா. ஸோ சீஃப்ஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது பிரசிடெண்ட் தான். ஸோ அது ஒரு லா படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்டிக்கல் 53 நம்பர் 2 வந்து இது சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வார் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் பிரசிடெண்ட்டோட பெர்மிஷன் மூலமாக, பிரசிடெண்ட்டோட ஆர்டர் மூலமாக வாரை நம்ம இந்தியா சார்பாக டிக்ளேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா, மிலிட்ரி. அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக் பவர்ஸ், இந்தியன் டிப்ளமெண்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதோ இல்லை ஃபாரின் டிப்ளமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய பவர் எல்லாமே பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது, ஓகேங்களா. அது போக அம்பாசிடர்ஸ் அவங்களோட டெசிக்னேஷன் இது எல்லாமே வந்து பிரசிடெண்ட்டோட க்ரெடென்ஷியல் படி தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அது போக ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியா சார்பாக சைன் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து இந்த நேம் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது பிரசிடெண்ட்டோட நேமில் தான் வந்து சைன் ஆகப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பவர்ஸ். ஸோ எமர்ஜென்சி பவர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் இதில் அவரோட ரோல் வந்து நல்லாவே தெரியும் இல்லையா. ஆர்டிக்கல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, சம் த்ரெட் டு இந்தியா, நம்ம கண்ட்ரிக்கு ஒரு த்ரெட் வரும்போது, ஒரு வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இந்த மாதிரி வர சமயத்தில் அந்த ஆர்டிக்கல் 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் அந்த பண்ணுறதுக்கான ஃபுல் பவர் வந்து நம்ம பிரசிடெண்ட் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்ஸ் ரூல், அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிக்கல் 356. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில்
கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகிற சமயம், அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டு வந்து வர முடியாது அப்படிங்கிற சமயத்தில் வந்து இந்த பிரசிடென்ட்ஸ் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான பவர்ஸும் வந்து பிரசிடெண்ட்க்கு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 360. அந்த ஆர்டிக்கல் 360 படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும் வென் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். லைக் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, கிரெடிட் ஆஃப் இந்தியா பாதிக்கப்படுது, இல்லை ஏதாவது ஒரு த்ரெட், ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு த்ரெட் வருது அப்படின்னா ஆர்டிக்கல் 360, அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியாக பிரசிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் 2 ஸ்டேட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல், அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நியர்லி 9 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேரளா அண்ட் பஞ்சாபில். ஓகேங்களா. அடுத்து பிரசிடெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து 5 years டேர்மில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி அவரால் சில பர்சனல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குன்னா அவர் வந்து ரிட்டர்ன் லெட்டர் மூலமாக வைஸ் பிரசிடெண்ட்டை அந்த லெட்டரை கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது நம்ம கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக அவரை ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் அனுப்புவாங்க. அதில் வந்து 14 daysக்குள்ளே அவர் பதில் சொல்லணும். ஸோ அந்த நோட்டீஸே வந்து அட்லீஸ்ட் அந்த டோட்டல் மெம்பர்ஷிப்பில் இருந்து நாட் லெஸ் தென் 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, 4ல் 1 பங்கு மெம்பர்ஸ், அதாவது அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே உள்ள மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி தான் அந்த நோட்டீஸை அனுப்பணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர் வந்து மெஜாரிட்டி ஓட்டிங் கொடுத்துருக்கணும் அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் நடக்கும். ஸோ இதுபடி அவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிக்கல் 361 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பிரசிடெண்ட் வந்து 5 years டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் அவரோட சக்ஸஸர், அதாவது அடுத்த பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியாத சில சிச்சுவேஷனில் இல்லை அவரோட டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆகிற சிச்சுவேஷனில் வந்து அவர் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது அவர் எது வரைக்கும் கண்டினியூ பண்ணலான்னா, அடுத்த ஒரு பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது வரைக்கும், அவர் அடுத்த சக்ஸஸர் வந்து அவரோட பிரசிடெண்ட் ஆஃபீஸில் வரது வரைக்கும் இவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃபீஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான பவர் இருக்குது. ஸோ 5 years டேர்மில் முடிஞ்சு போயிடுச்சுல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அடுத்த சக்ஸஸர் வரது வரைக்கும் அவரோட ஆஃபீஸை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து ப்ரிவிலேஜஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 361 படி ஆல்ரெடி சொன்னது போல் தான் பிரசிடெண்ட்டோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கோர்ட்டுக்கு பிரசிடெண்ட் வந்து ஆன்சரபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹீ இஸ் நாட் ஆன்சரபிள். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த பிரசிடெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பாக்ஸஸ் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து வந்து இதில் லிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் வந்து ராஜேந்திர பிரசாத். இது வரைக்கும் 14th பிரசிடெண்ட் தான் இப்போ இருக்கிறாங்க, ராம்நாத் கோவிந்த் இல்லையா. ஸோ இது வரைக்கும் உள்ளது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அதுலேருந்து ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணக்கூடியது, இது வரைக்கும் வந்து பிரதிபா பாட்டீல், அதாவது திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்கள் மட்டும்தான் வந்து விமன் பிரசிடெண்ட்டாக இந்தியாவில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ், அதாவது அவர் எங்கே ரெசைட் பண்ணுறாரு அப்படின்னா ராஷ்டிரபதி பவனில். ஸோ அந்த ராஷ்டிரபதி பவன்லேயே வந்து அவருக்கு ஆஃபீஸும் இருக்குது, ஒரே பில்டிங்லேயே ஆஃபீஸும் இருக்குது, வீடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கே மட்டும் கிடையாது, இவருக்கு அந்த ராஷ்டிரபதி பவன் போக 2 ரெசிடென்ஸ் இருக்குது, அதாவது ரெசிடென்ஸ் கம் ஆஃபீஸ் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 in the north and 1 in the south. அதாவது இது வந்து இந்தியாவோட யூனிட்டியும் கல்ச்சரை யுனைட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிம்லாவில் த ரிட்ரீட் பில்டிங் அப்படின்ட்டு பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ், அண்ட் ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம். ஸோ இது இட் பிரிங்ஸ் யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் யூனிட்டி ஆஃப் த டைவர்ஸ் கல்ச்சர் ஆஃப் த பீப்புள். ஸோ கல்ச்சரையும் இந்தியாவையும் ஒன்றிணைக்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வைஸ் பிரசிடென்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.